நிச்சயமாக ஓவியா, தென்காசி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் தென்காசி மாவட்டம் இடைகால் பகுதியில் 2 தனியார் பேருந்துகள் ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேராக மோதி ஒரு பயங்கர கோர விபத்தானது ஏற்பட்டது. இந்த பயங்கர விபத்தில் பேருந்தில் பயணித்த ஒரு உட்பட 6 பெண்கள் சம்பவ இடத்தில் பலியாகிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த 60க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிறிய மற்றும் பலத்த காயங்களுடன் தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதில் பேருந்தில் பயணித்த மல்லிகா என்பவர், புளியங்குடியை பகுதியைச் சேர்ந்த மல்லிகா என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது மகளான கிருத்திகா என்பவர் அவரை இழந்து தவித்து வருகிறார். கிருத்திகாவை பொறுத்தவரை இவர் சிறு வயதிலிருந்தே பார்வையற்றவராக இருந்து வருகிறார். இவரது சிறு வயதிலேயே தனது தந்தையை இழந்த நிலையில் தாய் மல்லிகா வளர்ப்பிலேயே வளர்ந்து வந்துள்ளார். தாயானது மல்லிகாவர் பீடி சுற்றி இவரை முதுநிலை பட்டதாரி வரைக்கும் படிக்க வைத்துள்ளார். MA BEd வரை கிருத்திகா படித்த நிலையில் அரசு போட்டித் தேர்வுகளுக்கும் தொடர்ந்து எழுதி வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் தாயை இழந்து தனியாக தவித்து வந்தக்கூடிய செய்தியானது ஊடகங்களின் வாயிலாக வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிருத்திகாவின் நிலைமையை கருதி தமிழக முதல்வர் அவரிடம் நேரடியாக தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவருக்கு பணி ஆணை வழங்குவதாகவும் ஒரு நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் இன்று அவரது வீட்டுக்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் நேரடியாக சென்று கிருத்திகாவிடம் பணி ஆணையை வழங்கியுள்ளார். அவர் வீட்டிற்கு அருகிலேயே உள்ள புளியங்குடி நகராட்சி பகுதியில் டேட்டா என்ட்ரி பணிக்கான பணி ஆணையானது கிருத்திகாவிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் கிருத்திகாவுக்கு பணி ஆணை என்பது புதிய குடிநீர் இணைப்புகளை கணினியில் பதிவேற்றம் செய்யக்கூடிய டேட்டா என்ட்ரி பணிக்காக அவருக்கான பணி ஆணையானது வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிருத்திகா தொடர்ந்து தற்போது தமிழக முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து தாயையும் தந்தையும் இழந்து நிலையில் தனது நிலைமையை வெளியே கொண்டு வந்த ஊடகத்திற்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓவியா, சிஎம் கவனத்தை கொண்டு போன எல்லா மீடியாவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடனடியா சிஎம் பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னைக்கு காலையில எனக்கு போன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு பணி நியமனம் கொடுக்க சொல்றேம்மா, கலெக்டர் வந்து பார்க்க சொல்றேன், கொடுக்க சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சொன்ன உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எனக்கு இந்த பணி நியமனம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.